அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். கடகம் ராசிக்கார நேயர்களுக்குங்க, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையிட கடகம் ராசிக்காரங்க எந்தெந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் விரிவாக பார்க்க போகிறோங்க. வீடியோ பதிவுக்குள்ள முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி முருகரை மனதில் வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போயிடலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, என்னை காக்கும் முருகனே போற்றி, நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். கடகம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நேர்மையானவங்க. இவங்களுக்கு சுயநலனா என்னன்னு கூட தெரியாதுங்க. கள்ளம் கபடம் தெரியாதுங்க. யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, யார் ஏழை பணக்காரன், படித்தவன் படிக்காதவங்க பாகுபாடெல்லாம் பார்க்க மாட்டாங்க. எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி பேசுவாங்க, ஒரே மாதிரி பழகுவாங்க. நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க. நட்புக்காக உயிரை கூட கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு நட்புக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவங்களா நம்மளுடைய கடகம் ராசிக்காரங்க இருக்காங்க. தெய்வத்தை மனதார நம்புவாங்க. தெய்வம் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறத மனசுல முழுமையா நம்பக்கூடியவங்க தான் நம்மளுடைய கடகம் ராசிக்காரங்க. ஒரு நாளும் உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டாங்க. இது நாள் வரைக்கும் யார் மனதையும் கஷ்டப்படுத்தினதே கிடையாதுங்க. ஆனா இவங்களை எல்லாருமே கஷ்டப்படுத்திட்டு தாங்க இருக்காங்க. எல்லாரும் கடகம் ராசிக்காரங்களை தேவைக்காக யூஸ் பண்ணிட்டு தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுறாங்க. அதனால தாங்க கடகம் ராசிக்காரங்க இந்த நிமிஷம் வரைக்கும், இந்த நொடி வரைக்கும் யாரை நம்பணும் நம்பக்கூடாது அப்படிங்கிற நெளிவு சுழிவுகள் தெரியாம தனி மரமா நின்றுட்டு இருக்காங்க. இவங்களுடைய இந்த வாழ்க்கையில நிலை எப்பதான் மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமா வரக்கூடிய காலங்களில் நம்மளுடைய கடகம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை முழுமையாகவே மாறப்போகுதுங்க. நல்லதே நடக்குங்க, நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கடகம் ராசிக்காரங்களே, உங்களுடைய எண்ணத்தை மட்டும் தெளிவான சிந்தனையோட நல்ல எண்ணமா வைங்க. உங்க எண்ணம் போலவே உங்க வாழ்க்கையும் சூப்பரா இருக்கும். எண்ணம் போல்தான் வாழ்க்கைங்க. கடகம் ராசி அன்பு உள்ளங்களே, தொழில் மற்றும் வியாபாரத்துல உங்களுக்கு முன்னேற்றம் வரப்போகுது. உங்க வாழ்க்கையே அமோகமா இருக்க போகுதுங்க. ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேற போகுதுங்க. சந்திரனின் பலம் கடகம் ராசிக்கு முக்கியங்க. குரு பயிற்சியால ஏற்படக்கூடிய சாதகமான பலன்கள் மூலம் உங்க வாழ்க்கையே தலைகீழா மாறப்போகுதுங்க. நீங்க எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உறவுகள் கிட்ட நீங்க கவனமா இருந்துக்கணும். குலதெய்வ வழிபாடு செஞ்சீங்கன்னா போதும். உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய நன்மைகள் எல்லாம் இன்னும் அதிக லெவல்ல நடக்கும். உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய நன்மைகளை யாருனாலையும் தடுத்து நிறுத்த முடியாதுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் எல்லாம் நடந்தே தீருங்க. சந்திரன் மனோகரன் என்றும் மனிதர்களால மனதை இயக்குபவர் என்றும் அழைக்கப்படுபவர் தான் நம்மளுடைய சந்திர பகவானுங்க. கடகம் ராசியின் அதிபதி தான் நம்மளுடைய சந்திர பகவான். நல்ல நிலையில சந்திர பகவான் இருந்தா நம்மளுடைய கடகம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை அமோகமா இருக்குங்க. வாழ்க்கையில நினைச்சது எல்லாம் அடையலாம். சந்திரன் ஒரு ராசியில அஷ்டமத்துல இருந்தா அந்த ஜாதகக்காரங்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த ஜாதகக்காரங்க கவனமா இருந்துக்கணுங்க. கடகம் ராசிக்காரங்க சந்திரனை பலப்படுத்தினா கஷ்டத்திலிருந்து வெளிவர முடியும். வாழ்க்கையில எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் கடகம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில சந்திரன் பலமா இருந்தா போதும். எல்லா பிரச்சனையும் ஒரு நிமிஷத்துல காணாம போயிடும். எல்லாம் அவன் செயல். நல்லதே நடக்கும், நல்லது மட்டும் தாங்க நடக்கும். கடகம் ராசி ஜால ராசிங்க. கடகம் என்றால் நண்டுங்க. இவங்க ஈரமான மனம் படைச்சவங்க, கருணை உள்ளம் கொண்டவங்க, எல்லாரையும் நம்பக்கூடியவங்க. சட்டுன்னு அழுதுருவாங்க. யாராவது ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க, இவங்களை பத்தி தப்பா பேசிட்டாங்கனாவே இவங்களுக்கு கோவம் வந்துடும். அழுதுருவாங்க. கோவத்துல கோவப்படக்கூட தெரியாது, அழுக மட்டும்தான் தெரியும். நம்மளோட கடகம் ராசிக்காரங்களுக்கு உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க. மற்றவங்களுக்காக விட்டு கொடுத்து தன்னோட வாழ்க்கையில கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்க தான் நம்மளோட கடகம் ராசிக்காரங்க. கடகம் ராசிக்காரங்க மற்றவங்களை கண்மூடித்தனமா நம்பிட்டு கடைசியில கண்ணீர் சிந்திக்கிட்டு இருக்காங்க. என்னங்க பண்றது, நல்லாதான் பேசுறாங்க, என் மேல
அன்பு வைக்கிறாங்க. அன்பு வச்சா அப்படின்னாவே நான் ரொம்ப பலவீனம் ஆயிரேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது புரியுதுங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையோட நிலை மாறியே தீருங்க. நீங்கள் எந்தெந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொந்த பந்தங்கள் கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணுங்க. கடகம் ராசிக்காரங்களை அடையாமல் தெரியாமல் அழிக்க சொந்த பந்தங்கள் தான் பார்க்குறாங்க. குரு பார்க்க கோடி நன்மை கிடைக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் குரு பகவான் சாதகமாக இல்லாததால் ராகு கேது குரு போன்ற கிரகங்கள் தொல்லை கொடுக்குறாங்க. கடகம் ராசிக்காரங்க எந்த உறவுகளை பக்கம் வைக்கணும், எந்த உறவுகளை தள்ளி வைக்கணும் என்பதை பற்றி குரு பகவான் உங்களுக்கு தெரியப்படுத்த போறார். உங்க வாழ்க்கைக்கு எச்சரிக்கையை தெரிவிக்க போறாருங்க. குரு பகவான் கடகம் ராசிக்காரங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு வராரு. 2ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாங்க. இதனால கடகம் ராசிக்காரங்க குழப்பத்துல இருக்கிறீங்க. எதை முதல்ல செய்யறது, எதை 2வது செய்யறது என்று தெரியாம குழம்பி போய் இருக்கீங்க. இதை செய்யலாமா செய்யக்கூடாதா, இவங்க கூட பேசலாமா பேசக்கூடாதா, இதை செஞ்சா யாராவது தப்பா நினைச்சுக்குவாங்களே, அதை செஞ்சா யாராவது தப்பா நினைச்சுக்குவாங்களேன்னு ஊரு உலகத்தை நினைச்சு நீங்க செய்யக்கூடிய விஷயத்த செய்யறதே கிடையாதுங்க. குரு பகவான் எந்த கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டாங்க. வாய்ப்புகளை தான் கொடுக்க போறார். அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத நீங்க தாங்க திட்டம் போட்டு வச்சுக்கணும். வாய்ப்புகளை பயன்படுத்தி வாழ்க்கையில முன்னேற்றம் அடைஞ்சிட்டு போயிட்டே இருங்க. உங்க வாழ்க்கை சூப்பரா இருக்க போகுதுங்க. வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனையில சாதகமான தீர்ப்பு உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குதுங்க. கடகம் ராசிக்காரங்களே, உங்களுக்கு தெரியாதவங்க தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டையும் பேசும்போதும் பழகும் போதும் நீங்க தெளிவா பேசுங்க, தெளிவா பழகுங்க. மனசுல எதையும் வச்சுக்கிறதே இல்லை. நீங்க செலவு விஷயத்துல கவனமா இருக்கணும். விசேஷத்துல கலந்துக்கும் போது பொறுப்பா பொறுமையா இருக்கணும். விவசாயத்துல தெரிந்த விஷயங்களை மட்டும் செய்யறது நல்லதுங்க. பேச்சுல கவனமா இருந்துக்கணும். குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு நல்லதை தரும். மண் மனை வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கு. நகை நட்டு வாங்க போறீங்க, ஆடை ஆபரணங்கள் வாங்க போறீங்க, புதுசா வீடு கட்ட போறீங்க, புதுசா தொழில் தொடங்க போறீங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கைகூடி வரப்போகுது. குழந்தை பேரு இல்லாதவங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்க போகுது. உங்க வாழ்க்கையே அருமையான மாற்றத்தை சந்திக்க போகுதுங்க. நல்லதே நடக்குங்க. நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கடகம் ராசிக்காரங்களே, மனதில் இருக்கக்கூடிய தைரியத்தை மட்டும் ஒரு நாளும் கைவிட்டாதீங்க. கடகம் ராசிக்காரங்களுக்கு மன அழுத்தம் பெரிய பிரச்சனையாதாங்க இந்த நிமிஷம் வரைக்கும் இருந்திருக்கும். வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நினச்சி ரொம்பவும் நீங்கள் கஷ்டப்பட்டிருப்பீங்க. சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தி இருக்கும். மனதை கட்டுப்பாடோட உங்களை வச்சிருக்க முடியாது. இனி வரக்கூடிய காலங்களில் மனசை கட்டுப்பாடோட வச்சுக்க போறீங்க. கம்மியாக யோசிச்சா உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குங்க. நீங்கள் ரொம்பவும் அதிகமாக யோசிப்பீங்க. மரண பயம் நீங்கும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பயம் அப்படிங்கிறது முழுமையாக நீங்க போகுது. தெய்வ காரியங்களை செய்து மகிழ்ச்சி அடைய போறீங்க. பெற்றோர்கள் பெரியோர்கள் கிட்ட நல்ல விதமா பேசி பழக போறீங்க. உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பா இருக்க போகுது. உங்கள் உடல் நிலையில இருந்த உபாதைகள் எல்லாம் நொடி பொழுதுல காணாம போகுது. உங்க வாழ்க்கையே அமோகமா இருக்க போகுதுங்க. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே படிப்படியா நிறைவேற போகுதுங்க. சனி பகவான் 9வது இடத்துல இருக்கிறதுனால நன்மைகள் எல்லாம் நடக்க போகுதுங்க. முதுகு தண்டுவடம் முதல் கால் பாதம் வரைக்கும் நீங்க கவனமா வச்சுக்கோணுங்க. தியானம் பண்றது யோகா பண்றதெல்லாம் உங்களுடைய உடலுக்கு நல்லதை தருங்க. ஆன்மீக குருவை வச்சு வழிபாடு செய்யுங்க, நல்லது தாங்க நடக்கும். நீண்ட நாளா உங்க உடல்ல இருந்த நோய் நொடிகள் எல்லாமே குணம் அடைய போற காலகட்டம் வந்துருச்சுங்க. உணவுகளை சாப்பிடும்போது யோசிச்சு நிதானமா சாப்பிடுங்க. இந்த உணவை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா, இந்த உணவு நம்ம உடலுக்கு ஒத்துக்குமா அப்படின்னு கவனமா பார்த்துட்டு உங்க உடம்புக்கு சேர்ந்த உணவுகளை மட்டும் சாப்பிடுங்க. கண்ட உணவுகளை சாப்பிடாதீங்க. கடைசியில நீங்க தாங்க கஷ்டப்படுவீங்க. கடகம் ராசிக்காரங்களே, குறுகிய நேரத்துல வெற்றியை தேடக்கூடியவங்க தான் நீங்க.
புதுமையையும் புரட்சியும் செய்யக்கூடியவங்க தாங்க நீங்க. உழைப்பால உயரும் உன்னதமான உள்ளத்துக்கு சொந்தக்காரங்க நீங்க. ரகசியங்களை யார்கிட்டையும் பகிர்ந்துக்கவே வேண்டாங்க. மனசை கட்டுப்படுத்தோட வச்சுக்கங்க. தியானம் பண்ணுங்க, யோகா பண்ணுங்க, குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்க மனசுல இருக்க கவலைகள் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க. கூடாத நட்பை துண்டிக்க போறீங்க. எதிர்பாராத செலவுகள் எல்லாம் வரப்போகுதுங்க. கோர்ட்டு கேஸ் விஷயத்துல சாதகமான பலன்ல முடிய போகுதுங்க. பழைய கடன்ல ஒரு பகுதியை பைசூல் செய்ய போறீங்க. குலதெய்வ வழிபாடு உங்க வாழ்க்கையை முழுமையா மாத்த வந்துருச்சுங்க. வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் உங்களுக்கு வந்துருச்சுங்க. மறைமுக எதிர்ப்புகள் எல்லாமே விலக போகுதுங்க. பண வரவு அதிக அளவுல இருக்க போகுதுங்க. ஷேர் மூலம் உங்களுக்கு அதிக லெவல்ல பணம் வரப்போகுதுங்க. ஆரோக்கியத்துக்கு குறைவே இல்லைங்க. முன்கோபத்தை குறைச்சிக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க. கோவப்படாம இருங்க, பொறுப்பா இருங்க, பொறுமையா இருங்க. உங்க வாழ்க்கை அமோகமா இருக்குங்க. வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு வந்திருக்கு. புதுசா வீடு கட்ட போறீங்க. ஆடை ஆபரணங்கள் வாங்க போறீங்க. புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமெல்லாம் உங்களுக்கு வந்திருக்கு. திடீர் அதிர்ஷ்டங்கள் எல்லாம் நடக்க போகுது. பண விஷயத்துல ஏமாந்து போயிடாதீங்க. பண விஷயத்துல கவனமா இருந்துக்குங்க. உங்க வாழ்க்கை அமோகமா இருக்குங்க. யாருக்கும் பணம் கொடுக்கறது வாங்கறதுல நீங்க கவனமா இருந்துக்குங்க. யாருக்கு கடன் கொடுக்கணும் கொடுக்க கூடாதுங்கிறத யோசிச்சு செயல்படுங்க. இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்து துறையில உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த நிமிஷம் வரைக்கும், இந்த நொடி வரைக்கும் இரவு பகல் பாராம வேலை செஞ்சேன், வேலைக்கு ஏற்ற சம்பளம் கிடைக்கல, இப்படியே என் வாழ்க்கை போயிட்டு இருந்தா நான் எப்படிதான் வாழ்க்கையில முன்னேறது அப்படின்னு நீங்க ரொம்பவும் கஷ்டப்பட்டிருப்பீங்க. உங்கள் வாழ்க்கையோட இந்த நிலை நிச்சயமா மாறப்போகுதுங்க. வியாபாரத்துல உங்களுடைய புதிய உத்திகளை கையாள போறீங்க. புதிய உத்திகள் எல்லாம் உங்களுக்கு கைகுடிக்க போகுதுங்க. வியாபாரத்துல நீங்க எதிர்பார்த்ததை விட இரட்டிப்பான லாபம் கிடைக்க போகுதுங்க. குடும்பத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனை எல்லாம் காணாம போக போகுதுங்க. கணவன் மனைவி 2 பேருமே ஒற்றுமையான வாழ்க்கையை மேற்கொள்ள போறீங்க. உங்களோட குழந்தைங்க உங்க சொல்படி கேட்க போறாங்க. படிக்காத குழந்தைங்கள் எல்லாம் கூட கல்வியில சிறந்து விளங்க போறாங்க. அரசு தேர்வுக்காக தேர்வு எழுதி கொண்டிருக்கிற மாணவ செல்வங்களுக்கு நிச்சயமா வரக்கூடிய காலங்கள்ல அரசு துறையில வேலை கிடைக்குங்க. நீங்க தனியார் துறையில வேலை பார்த்தீங்கன்னாலும் சரி, அரசு துறையில வேலை பார்த்தீங்கன்னாலும் சரிங்க, உங்களுடைய திறமைக்கும் தகுதிக்கும் ஏத்த நல்ல வேலைகள் நல்ல சம்பளத்தோட கிடைக்க போகுதுங்க. உங்களுடைய உற்றார் உறவினர்கள் உங்களை தேடி வர போறாங்க. நீங்க வேண்டாம், உங்க உறவே வேண்டான்னு உங்களை தள்ளி வச்சவங்க எல்லாம் உங்களை தேடி வர போறாங்க. உங்களை விட்டு பிரிந்து சென்ற ஒரு உன்னத உறவு உங்களிடம் கண்ணீர் விட்டு வரப்போகுது. உன்ன மாதிரி ஒரு உறவை மிஸ் பண்ணிட்டனே அப்படின்னு சொல்லி உங்களை தேடி வர போறாங்க. அந்த முக்கியமான உறவின் மூலமாக உங்க வாழ்க்கையில நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. தாய்மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்க குடும்பத்தோட கனவுகள் அனைத்துமே நனவாக போகுதுங்க. தாய்மாமன் உங்க குடும்பத்துக்கு நல்ல விஷயங்களை எல்லாம் செய்ய போறார். திருமணம் ஆகாத கடகம் ராசிக்காரங்களுக்கு திருமணம் கைகூடி வரப்போகுது. குழந்தை பேரு இல்லாதவங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்க போகுது. பூர்வீக சொத்துல பிரச்சனை இருந்தவங்களுக்கு சொத்து பிரச்சனை எல்லாம் நீங்கி உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்துக்கள் எல்லாம் உங்க கையில வந்து சேரப்போகுது. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேற போகுதுங்க. கடகம் ராசிக்காரங்களே, கற்பனை சக்தியில சிறந்து விளங்கக்கூடியவங்க தான் நீங்க. எல்லாரையும் அரவணைச்சு எல்லாரையும் புரிஞ்சுக்க கூடியவங்க தான் நீங்க. பணவரவுல இருந்த தடைகள் எல்லாம் காணாம போயிருச்சு. பொன்பொருள் எல்லாம் கிடைக்க போகுது. தடைப்பட்ட சுப காரியங்கள் எல்லாம் நடக்க போகுது. குடும்பத்துல சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. ஆடை ஆபரணங்கள் வாங்க போறீங்க, நிலம் வாங்க போறீங்க, வீடு வாங்க போறீங்க, தொழிலெல்லாம் தொடங்க போறீங்க. கையில பணப்புழக்கம் எல்லாம் அதிக லெவல்ல இருக்க போகுதுங்க. எதிர்காலத்துக்காக நீங்க சேமிச்சு வைக்க போறீங்க. உங்க வாழ்க்கையில பிரகாசமா இருக்க போகுது. துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. இனி உற்சாகமா இருக்க போறீங்க. எடுத்த காரியத்துல வெற்றி
பெற போறீங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனை எல்லாம் காணாம போக போகுது. திடீர் பணவரவெல்லாம் இருக்க போகுதுங்க. பிரபலங்கள் எல்லாம் உங்களுக்கு உதவுவாங்க. சமாளிக்க முடியாத பிரச்சனைய கூட நீங்க ஈஸியா சமாளிக்க போறீங்க. அரசாங்க வேலை உங்களுக்கு கிடைக்குதுங்க. வருமான உயர்வால உங்களுடைய வீடுகள்ல நீங்க விலை உயர்ந்த ஆபரணங்களை எல்லாம் வாங்க போறீங்க. உங்களுடைய தேவைகள் அனைத்தையுமே பூர்த்தி செஞ்சுக்க போறீங்க. உங்க வாழ்க்கையே அமோகமா இருக்க போகுதுங்க. நல்லதே நடக்குங்க. நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கடக ராசிக்காரங்களே, கடகம் ராசிக்காரங்களே, நீங்க எச்சரிக்கையா இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உறவுகள் கிட்ட எச்சரிக்கையா இருங்க. நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு தெரியலங்க. அதனால எல்லா உறவுகள் மீதுமே ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. விழிப்புணர்வா இருந்துக்கோங்க. தெளிவா வேலை பார்த்துக்கோங்க. வாழ்க்கையில முன்னேறிக்கோங்க. இதை மட்டும் செய்யுங்க. மற்றபடி நடக்கிறது எல்லாமே கடகத்துக்கு சாதகமாக தான் நடக்குங்க. நல்லதே நடக்குங்க. நல்லது மட்டும்தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.